Definition of bioavailability. Bioavailability refers to the rate and percent of drug absorption, that is, how much drug is absorbed and in which rate it is absorbed. This bioavailability is for any drug dosage form and any rate. It is determined by using plasma concentration curve or urine excretion levels. This is used to measure the fraction of drug that reaches the systemic circulation in unchanged form. That is, எவ்வளோ ட்ரக் வந்துட்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன் வந்து அன்சேஞ்ச் ஃபார்ம், அதாவது நம்ம கொடுத்த ஒரிஜினல் ஃபார்ம்லேயே வந்துட்டு போகுது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு டிஃப்ரெண்ட் டோசேஜ் ஃபார்ம்ஸ், அதாவது நம்ம டிஃப்ரெண்ட் டோசேஜ் ஃபார்ம் அது டிஃப்ரெண்ட் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொடுக்கும்போது அதோட பயோஅவைலபிலிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது, எப்படி வந்துட்டு ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு அந்த ஒரு ட்ரக்கோட இதை வந்து மாற்றுது, பயோஅவைலபிலிட்டியை மாற்றுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ட்ரக்கை வந்து ஐவியில் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி இன் த சிஸ்டமிக் சர்க்குலேஷன் 100%. ஓரல் இன்ஜெக்ஷன் வந்துச்சுன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. பிகாஸ் டூ திங்ஸ் நடக்குது. என்னன்னா, ஒன்று வந்துட்டு இன்கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன் நடக்கலாம், ஸோ அதனால கம்மி ஆகுது சிஸ்டமிக் சர்க்குலேஷன் வந்து. இன்னொன்று வந்து அந்த ட்ரக் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் வந்து அண்டர்கோ பண்ணலாம், இல்லைன்னா பைலோட சேர்ந்து எக்ஸ்கிரீட் ஆகிடலாம். இதனால அந்த வந்து ட்ரக்கோட பயோஅவைலபிலிட்டி வந்து சிக்னிஃபிகண்டாக கம்மியாகுது. அதே வந்து சப்குட்டேனியஸ் இல்லைன்னா ஐஎம்ஐ கொடுக்கும்போதும் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு இதோட பயோஅவைலபிலிட்டி கம்மியாகுது, பட் இட் இஸ் லெஸ் காமன். அப்படி இது கம்மியாகும் போது அது கம்மியாகிறதுக்கு ரீசன் என்னன்னா, ரிசப்டார் பைண்டிங் வந்துட்டு அந்த லோக்கல் டிஷ்யூலேயே நடக்கும். அதனால அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு ஒரு கிராஃபா பார்க்கலாம். இப்போ வந்துட்டு திஸ் லைன் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிளாஸ்மா ஒரு ட்ரக் ஓடுது. அதுக்கப்புறம் திஸ் இஸ் டைம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஏபிசி வந்து ஒரே ட்ரக்கோடது தான், பட் டிஃப்ரெண்ட் ஃபார்முலேஷன்ல கொடுக்குறோம். ஒரு ட்ரக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐவியாவும், இன்னொரு ட்ரக்கை வந்துட்டு நம்ம ஓரலாகவும், இன்னொரு ட்ரக் வந்து சப்குட்டேனியஸாகவும் நம்ம கொடுக்குறோம். சேம் ட்ரக் தான், சேம் அமௌண்ட் தான். இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு ட்ரக் இந்த சேம் ட்ரக் என்ன நடக்குதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து என்னவாகும்னா அது வந்து அதிகமாக அப்சார்ப் ஆகுது. அதே மாதிரி அதோட கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு தெரப்பட்டிக் கான்சென்ட்ரேஷனோட அதிகமாக இருக்கு. பி என்ன ஆகுதுன்னா, பி வந்து கம்மியா வந்துட்டு அப்சார்ப் ஆகுது, பட் அதோட எக்ஸ்டென்ட் வந்துட்டு சேமா தான் இருக்கு. இந்த ஏரியா அண்ட் த கர்வ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் எக்ஸ்டென்ட்டாக தான் இருக்கு. பட் சி வந்துட்டு அந்த சி ட்ரக் ஃபார்முலேஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் அப்சார்ப் ஆகுது. ஸோ வந்துட்டு அதோட பயோஅவைலபிலிட்டியும் இட்ஸ் வெரி லோ. இப்போ பி வந்து நம்ம ரிப்பீட்டட் டைம்ஸ் அந்த சேம் டோஸ் ஃபார்ம்ஸை வந்துட்டு ஒரு நிறைய தடவை கொடுத்தோம்னா அது வந்துட்டு ஒரு ஆவரேஜ் பிளட் லெவல்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும், அதாவது ஏ அளவுக்கு. So that's it.